கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 7இன் முதற் பகுதி. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வசனத்தை சில நேரங்களிலே அந்த எழுத்தின்படியே நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது நமக்கு முழுமையான அர்த்தத்தை அது கொடுக்குமா அல்லது பல கேள்விகளை அது உண்டாக்கும். மாறாக அவற்றின் சாராம்சம் அல்லது அதன் மூலமாக கடவுள் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அந்த எழுத்தின்படியே வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு தர்க்கம் பண்ணுகின்ற அநேக மக்கள் இருக்கின்றார்கள். ஒரு மகள் இப்படி கேட்டார், கன்னியாக இருக்கின்ற மரியாள் எப்படி பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி. இப்படி புத்திசாலித்தனமாக சிலர் கேள்வி கேட்கின்றார்கள். இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லி காலத்தை நேரத்தை நாம் வீணடிக்கவே முடியாது. மாறாக தேவ மைந்தன் அவரால் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது எப்படி வேண்டுமென்றாலும் வர முடியும், அத்தனை வல்லமை படைத்தவர் கடவுள் என்பதை நாம் அதிலே இருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதை ஆராய்ச்சி செய்தால் கடவுளுடைய அந்த வல்லமையை நம்மால் உணர முடியாமல் போய்விடும். அதே வண்ணமாகத்தான் இங்கே நான் இப்பொழுது வாசித்த வசனத்தில் உங்களுடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் ஒருவேளை நாம் குதர்க்கமாக கேள்விகளை கேட்க வேண்டுமென்றால் எப்படி கேட்போம்? கடவுள் ஒவ்வொருடைய தலையிலும் இருக்கிற முடியை தினந்தோறும் எண்ணிக்கொண்டிருக்கிறாரா? அதில் ஒருவேளை கால்குலேட்டர் வைத்து கொண்டு இன்றைக்கு தலை சீவும் பொழுது இத்தனை உதிர்ந்தது, இத்தனை புதிதாக வளர்ந்தது என்றெல்லாம் ஆண்டவர் கணக்கிட்டு கொண்டிருக்கிறாரா என்கிறதான கேள்விகளை கேட்கின்ற அதிமேதாவித்தனங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றதான சத்தியம் மிக 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 அற்புதமான ஒன்று. அதை கடவுளுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். உன் தலையிலுள்ள முடியெல்லாம் இங்கே எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது கடவுள் என்னத்தை சொல்லித்தர விரும்புகிறார் என்றால், கடவுளுடைய பார்வையில் நீங்கள் அவ்வளவு முக்கியமானவர்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சிறிய காரியங்களானாலும் அது பெரிய காரியங்களானாலும் கடவுளுக்கு தெரியாமல் அது நடப்பதே இல்லை. அந்த அளவிற்கு கடவுள் நம்மை கூர்ந்து கவனிக்கின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். அவருடைய பார்வைக்கு மறைவாக எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. கடவுள் பார்க்க, கடவுள் அனுமதிக்கத்தான் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுமே தவிர கடவுளை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடைபெறாது. ஆகவே தான் அதற்கு அடுத்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கை என்னுடைய கரத்தில் இருக்கிறது. நான் உங்களை அந்த அளவிற்கு உங்கள் தலையில் இருக்கின்ற ஒவ்வொரு முடிகளையும் அறிந்திருக்கிற வண்ணமாக உங்கள் காரியங்களை நான் என்ன செய்திருக்கின்றேன், அறிந்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய அனுமதியின்றி அல்லது எனக்கு தெரியாமல் யாருமே உங்களை தொட முடியாது, எதுவுமே உங்களை அணுக முடியாது. எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு சக்தியும், எந்த ஒரு செயலும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடவே முடியாது. நான் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டேனோ, எப்படி உங்களை வழிநடத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் சித்தம் கொண்டிருக்கிறேனோ அப்படிதான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். அதை மாற்றுவதற்கு ஒருவராலும் கூடாது. ஒருவேளை தீங்காக பிசாசானவன்
உங்களுக்கு விரோதமாக சதிகளை கொண்டு வந்தால் கூட அதை நான் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கடவுள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை முழுமையாய் நான் அறிந்திருக்கிறேன், ஆகவே பயப்படாதிருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பயத்தை அப்புறப்படுத்திவிட்டு, பயத்தை புறம்பே தள்ளிவிட்டு கடவுளை பற்றி கொண்டிருங்கள். உங்கள் தலையில் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எங்களை அவ்வளவாய் கூர்ந்து கவனிக்கின்ற கடவுளாய் எங்களோடு இருக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். உமக்கு தெரியாமல் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. எங்களுக்கு வரும் ஆபத்துகளை நீர் கர்த்தாவை அறியாமல் இருக்கிற கடவுள் அல்ல. ஒவ்வொரு நேரமும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களுக்கு ஒத்தாசை செய்கிற ஆண்டவராக இருக்கிறீர். தொடர்ந்து எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கட்டளையிட்டு எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேணும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.